இந்தியா ஏசியன் கப்பை ஜெயிச்சிட்டாங்க. கோப்பையை பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நட்சத்திர வீரர்கள் பார்த்தீங்கன்னா சொதப்பியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா பிரின்ஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷன்ல வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. அவருமே வந்து ஒரு அரை சதம் கூட அடிக்கல, பார்த்தீங்கன்னா சொதப்பியிருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க, லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அது ஏசியன் கப் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இந்தியா டாமினேட் பண்ணிட்டு எந்த ஒரு போட்டியுமே பார்த்தீங்கன்னா தோக்காம 7 போட்டியும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கோப்பையுமே தட்டியிருக்காங்க. ஆனா கோப்பை தான் என்ன கைக்கு வரல அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபைனல் நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஓரமா படுத்திருந்தது, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா படுத்திருந்தது. செந்தில் வந்து புல்ல எண்ணிட்டு இருப்பாப்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கோப்பையை வாங்கன்னா வரமாட்டீங்களா, நாங்களாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு ஃபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில பார்க்கும்போது இந்த 7 போட்டிகள்லையுமே சேர்த்து நிறைய பிளேயர்கள் வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில பிளேயர்கள் வந்து சொதப்பி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கலக்கின பிளேயர்களை வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது அபிஷேக் சர்மா பவர் பிளேல மட்டும் அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின்மே இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா செமையாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அபிஷேக் சர்மாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 100 அடிப்பார் அப்படின்னு சொல்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா ஒரு 76 75 சொல்லி அடிக்கடி போட்டு செமையா பண்ணிட்டாரு. 314 ரன்கள் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல வந்து அவர் அடிச்சு கலக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு வந்து நம்ம டீம்ல வந்து எல்லாருமே அதிகமா எதிர்பார்க்கப்பட்டது யார் அப்படின்னா பிரின்ஸ் அவர்கள். அவரை பத்தி நம்ம தனியாவே நம்ம பேசிடலாம். திலக் வர்மா இந்த சீசன்ல வந்து ஹையஸ்டா ரன் அடிச்சவங்க பட்டியல்ல பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காரு. அபிஷேக் சர்மா முதல் இடத்துல இருக்காரு 314. இவர் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காரு. ஏன்பா இவங்களுக்கு அதிக போட்டிகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க சொல்லலாம். எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி ஒரு போட்டிகள் தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்திய அணியை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு, ஃபைனல் கிடைச்சு. மற்றபடி எல்லாருக்குமே 6 போட்டிகள் கிடைச்ச மாதிரி இவங்களுக்குமே 6 போட்டி தான் கிடைச்சிச்சு. எல்லாரும் அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிஷேக் சர்மாலாம் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நம்மள ஓப்பனிங்ல இறக்கி விட்டுருக்காங்க. பவர் பிளேல வந்து நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்சிலேட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா செமையாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சஞ்சு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் பின்னாடி தான் வந்தாங்க. இதுல வந்து நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்த வீரர்கள் வந்து சொதப்பியதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திலக் வர்மா வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது ரொம்ப எதிர்பார்க்காத மாதிரி இருந்தோம். இவர் எந்த பொசிஷன்ல வந்து எப்படி ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியகுமார் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கேப்டனு இப்ப ஐபிஎல்ல கூட பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் அவர் தான் அடிச்சிருந்தாரு, வேற மாதிரி சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஸ்கோரா வந்து இந்திய அணியில அவர் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பல டைம் வந்து நம்பர் 3 எல்லாம் வந்தார். அப்படி பார்க்கும்போது வெறும் ஒரு 80 ரன்னுக்குள்ளதான், 72 ஒரு 80 ரன்னுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிருக்காரு. இந்த ஒரே ஒரு அரை சதம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எக்ஸாக்டா அதெல்லாம் ஒரே ஒரு அரை சதம் மட்டும் இருக்கலாம். மேபி பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் தான். எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டுமே போயிருந்தாரு. அதுதான் ரொம்பவே ஏமாற்றம் அளிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு சஞ்சு சேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 130 to 150 வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 117 120 தான் இருக்கு. அதை பார்க்கும்போது ஃபைனல்ல ஒரு ரன் அடிச்சாரு 130 140 தான் வரும். அவரோட பொசிஷன் தப்பா இறங்கினாரு. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இவ்வளவு ரன்கள் அடிச்சிருக்காரு. சப்போஸ் அவரை வந்து மேல இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா, 1 டவுனோ இல்ல ஓப்பனிங் அவரை இறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்திய அணிக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது என்னோட இது. அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரின்ஸ் அவர்களை நம்ம பார்த்தே ஆகணும். அதனாலதான் நான் ஃபைனலா வந்தேன். அவரோட ரன்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர்னா 40 + 47 கிட்ட சம்திங், அரை சதம் கிடையாது, அதுதான் வந்து அடிச்சிருந்தாரு. அவரோட ரன்கள் பார்க்கும்போது 127 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதாவது இந்த 7 போட்டிகள்லையும். இதுல வந்து மத்த எல்லாரையும் வந்து நான் ஏன் வந்து முன்னாடி சொல்லிட்டேன் அதை தனியா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த எல்லாரும் இறங்கக்கூடிய ஸ்லாட் வந்து வேற. இப்ப திலக் வர்மா வந்து டோர்னமெண்ட்ல 4வது பிளேஸ்ல இருக்காரு. அவர் இறங்கக்கூடிய பிளேஸ்லாம் ரொம்பவே ராங்கா இருந்துச்சு. முன்னாடி இறக்கி விடுவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா 5வது, திடீர்னு 3வது, திடீர்னு 4வது, எங்க இறங்குறான்னு அவருக்கே தெரியாது. சூரியகுமாருக்கு முன்னாடியா அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு நம்பர்ல வந்து இறங்கி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுத்திருக்காரு. அதே மாதிரி சஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் இறக்கி விடாரு. சில டைம் இறக்கி விடவே மாட்டாங்க, சில டைம் பேட்டிங்கே கிடைக்காது. அப்படி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் ஒரு 130 ரன்னுக்கு 140 ரன்கள் கிட்ட அடிச்சிருக்காரு. ஆனா பிரின்ஸ் அவர்கள் ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து இறங்கியிருக்காரு. நீங்க அபிஷேக் சர்மா மாதிரி அவ்வளவு ஆக்சிலேட்டர் கூட பண்ண வேணாம். ஏதாச்சும் ஒரு 50 இல்ல ஒரு 70 ஹையஸ்ட் ஸ்கோர்ல ஏதாச்சும் வந்து அபிஷேக் எப்போதும் வந்து இவர் தான் அவுட் ஆகுறாரு.
ஃபைனல்ல தான் பாத்தீங்கன்னா முன்னாடி அபிஷேக் வந்து அவுட் ஆனாரு. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு 50 ரன்னோ ஒரு 80 ரன்னோ அந்த மாதிரி வந்து அவர் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் கூட அடிக்கவே இல்லை. இதுதான் ஒரு கேள்வியா ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. அடுத்து வேர்ல்டு கப் வேற வர இருக்கு. ஏன்னா முன்னாடி இந்த ஸ்குவாட பாருங்க, இந்த ஓப்பனிங் இப்ப சஞ்சு வராரு, கண்டிப்பா செம்ம ஃபார்ம்ல இருந்திருப்பார். உண்மையா சொல்ல போனா நம்ம வராதனால உங்களுக்கு தெரியலாம். எந்த இடத்துல இறக்கி விட நல்லா ஆடக்கூடிய ஒருத்தரை ஓப்பனிங்ல வந்து இப்ப அபிஷேக் சர்மாவோட நீங்க இறக்கி விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 60 போட்டு பாத்தீங்கன்னா இந்திய அணி ஸ்கோரை வந்து இன்னுமே உயர்த்தி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அதை நீங்க பிரேக் பண்ணி வைஸ் கேப்டனா கொடுத்து ஓப்பனிங்ல இறக்கி விட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியவே இல்லை. நம்மளுக்கு அபிஷேக் வந்து வேற மாதிரி அந்த சைட்ல ஆக்சிலேட்டர் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது வந்து நிறைய பேரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேர்ல்டு கப்பை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப்லயும் கண்டிப்பா அவர் தான் இருப்பார் ஓப்பனிங் ஸ்லாட்ல. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா பார்க்கும்போது பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா வந்து கௌதம் கம்பீரோட கோட்டால வந்தாரு. ஒரு சில மேட்சுகள் தான் கிடைச்சு, ஒரு சில மேட்ச் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஓவர் மட்டும் நல்லா பண்ணாரு. இல்லைன்னா இன்னுமே அவரை வச்சு செஞ்சிருப்பாங்க. அவர் ஓவர் விட்டுலாம் பிரின்னு பிரிச்சுட்டாங்க. எவ்வளோ யங் பிளேயர்ல வந்து ஐபிஎல்லே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரலாம். எதுக்கு வந்து இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சில ஓவர்கள் கழிஞ்சாலுமே நல்லாவே பண்ணிட்டாரு. பூம்ராவை எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஓப்பனிங் மேட்ச் எல்லாம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தான் கூட முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஓவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா கிழிக்கப்பட்டது, கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஓவர்களையும் அவர் வீசினாரு. ஆனா நட்சத்திர பிளேயர்கள் யாருமே வந்து சரியா பண்ணவே இல்லை. ரோஹித் சர்மாவோட பெட்டா இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் ஓவர்கள் கிழிஞ்சாலுமே கூட பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்ல அதிக விக்கெட் டேக்கர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 4 விக்கெட்டு இந்த பாகிஸ்தான் கூட ஃபைனல்லாம் 4 விக்கெட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கொடுத்த இதுக்கு வந்து ஒரு தேவை பண்ணிட்டாரு. வருண் சக்கரவர்த்தியும் அவரோட கான்ட்ரிபியூட்டர் வந்து நிறையவே கொடுத்துட்டாரு. அக்ஷர் பட்டேலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்பி இருந்தாங்க. விக்கெட்டுகள் அங்கங்க எடுத்தாரு. ஆனா ரன் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை. சிவம் துபே பாத்தீங்கன்னா எதிர்பாராது, ஏன்னா சிஎஸ்கேல இருந்துட்டு ஐபிஎல்ல அந்த மாதிரி ஏதாவது ஆடிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்களும் சூப்பரா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்கெட்டுகள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்கள் நல்லாவே வீசினாரு. பூம்ரா அடி வாங்கும் போது கூட பாத்தீங்கன்னா இவர் வந்து ஓவர் நல்லாவே வீசினாரு. வேகமா ஓடி வந்து பொறுமையா போட்டுறாரு. பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஆவரேஜா சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த ஃபைனல்ல ஜெயிக்கக்கூடியதுக்கு முக்கியமான காரணத்துல அவர் ஒரு காரணம். திலக் வர்மா நல்லா பேட்டிங் பண்ணாரு, சிவம் துபே அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்களோட பேட்டிங்னாலதான் அந்த 147 150 வந்து அடிக்க முடிஞ்சிச்சு. பவுலிங்கை பொறுத்தளவு குல்தீப் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. எதிர்பார்த்த யாரும் நல்லா பண்ணல, எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பாராங்க பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிட்டாங்க. அடுத்து கோப்பைக்காக ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா கோப்பையோட செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த சுமன் கில்லா இருக்கட்டும், ஒரு சில பேர் கூட எதிர்பார்த்திருப்போம் அவங்க போரா பர்ஃபார்ம் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.